கோலிவுட்ல மறுபடியும் ஒரு கப்பலுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பிரியங்கா திருமணம் பண்ணாலும் தான் பண்ணாங்க. அவங்கள பத்தின விமர்சனங்கள் இப்ப வரைக்கும் நிக்கவே இல்ல, வந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இந்த 2 பிரபலங்கள் கொடுத்த விமர்சனங்கள் பார்க்கும்போது மக்கள் திட்டே தீத்திட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் அந்த விமர்சனத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற திரைப்படம் மூலமா ரொம்பவும் பிரபலமானவர் தான் நடிகர் விஷ்ணு. இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலுமே இன்னை வரைக்கும் இந்த திரைப்படம் தான் இவருக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் விஷ்ணு விஷால் ஒரு அதிர்ச்சியான தகவலை அவரோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாரு. தன்னோட முதல் மனைவி விவாகரத்து செய்யறதா. அதை தொடர்ந்து ஒரு சில வருடங்கள்லயே ஜுவாலா அப்படின்ற ஒரு அத்லெட்டிக் விமனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவங்களோட வாழ்க்கையில ஒரு அழகான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட திருமணமாகி 4 வருடங்கள் ஆகியிருக்கு விஷ்ணு விஷால் மற்றும் ஜுவாலா தம்பதியினருக்கு. இவங்களுக்கு இப்போ ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஏற்கனவே விஷ்ணு விஷால் மற்றும் அவங்களோட முதல் மனைவிக்கு ஆரியன் அப்படின்ற அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிற நிலையில இப்போ இந்த விஷ்ணு விஷால் மற்றும் ஜுவாலா தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களோட குடும்பத்துல இன்னும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நடிகை வரலட்சுமி சரத்குமாருமே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. நாமளும் நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பிரியங்கா அவங்களோட திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒரு வாரமே ஆக போற நிலையில ஆனா அவங்கள திருமணத்தை பத்தின டாபிக் மட்டும் இன்னும் நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க திருமணம் பண்ணாலும் தான் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில பைல்வான் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சாங்க. விஜய் பிரியங்காவோ விஷமான ஒரு ஆளுதான், சிரிச்சுக்கிட்டே விஷவும் சேர்த்துவாங்க, அதனால எப்பொழுதுமே இவங்க கிட்ட நான் உஷாரா தான் இருப்பேன். அதுவும் இல்லாம இவங்க ஏன் இப்படி ரகசிய திருமணம் பண்ணாங்கன்னா ஏன்னா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு பகிர கிளப்பி சமத்தையா நெட்டிசன்கள்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரு பைல்வான் ரங்கநாதன். இவரை தொடர்ந்து தமிழா பாண்டியன் அப்படின்ற இன்னொரு பிரபலமும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரியங்கா 2வது திருமணம் பண்ணாலும் தான் பண்ணாங்க, அதுவும் பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிருக்காங்க. ஆனா அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. அந்த பணக்காரர் அப்படின்றதுனாலயே இவங்க எதுவுமே மறுப்பு தெரிவிக்காம ஃப்ரெண்ட்ஸா இருந்து உடனே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம பிரியங்காக்கு துபாயில ஒரு வீடு இருக்கு. அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ யூகேல செட்டில் ஆக போறாங்க. பிரியங்கா தொலைக்காட்சிகள்ல இருந்து விலக போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோடு மட்டும் இல்லாம அமர் பாவனி ஏன் பிரியங்கா கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னா ஏன்னா வசிக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பிரியங்காக்கும் நிறைய வீடு இருக்கு அப்படின்றது தெரியும். மறுபடியும் ஒரு பகிர கிளப்பி விட்டுருக்காங்க பிரியங்கா அமர் பாவனி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. இத பார்த்த பல நெட்டிசன்ஸும் அதே மாதிரியே அவங்களையும் திட்டி தீத்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பிடிக்காதா, இப்படிதான் தவறா பேசுவீங்களா, அவங்களோட திருமண வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் உங்களோட வேலையை பார்க்க மாட்டீங்க, அவங்கள பத்தி ஏதாவது சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல ஆதரவா தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த பிரபலங்கள் எல்லாருமே விஜய் பிரியங்கா அமர் பாவனி இவங்களெல்லாம் பத்தி சில விஷயங்கள் சொன்னாங்க தெரியுமா. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.